ஏட்டி இட்லி கடை போடணும் தோசை கடை போடணும்னு சொன்னீங்கல்ல, இட்லி கடையும் போட்டாச்சு. ஒரு கொப்பரை இட்லி அவிச்சு வச்சுட்டேன். இந்த கல்லும் காஞ்சிட்டு கிடக்கு. ஒரு மனசால காணுமே. மனசாலைனா 2 நாய் 2 பூனையை உட்கார வைப்போம் பங்கோஸ். ஏக்கா இதுக்காக எல்லாரும் கழுத்துல காதுல கிடக்கதெல்லாம் அடகு வச்சு இந்த பாத்திரம் இந்த ஸ்டூலு கீழெல்லாம் வாங்கி போட்டோம். ஏக்கா ஒரு 2 பேராவது வந்து சாப்பிட்டு போனாதானக்கா ஒரு 100 ரூபா கிடைச்சாலும் ஒரு ஆளுக்கு 10 ரூபா எடுக்க முடியும். ஆளுக்கு 10 ரூபாயா? 10 ரூபாய் வச்சு நாக்கு தான் வலிக்கணும். கேட்டு கீதா எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசாத. முதல்ல ஒரு 10 ரூபா, அப்புறம் ஒரு 50 ரூபா, அப்புறம் ஒரு 100 ரூபா அப்படிதான் கிடைக்கும். எடுத்த உடனே அந்த ஊர்க்காரங்க கொட்டி கொடுக்க போறானுவோ. காசை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மம்மி இருக்கும்போது ஏம்மா ஏஞ்சலு அவங்க மம்மிட்ட சும்மா வாங்கிட்டு இருக்க முடியாதுமா. அவங்க தான் சாமீன்லாம் எடுத்து இது பண்ணி எப்படி வச்சு நம்மள கூட்டு வந்திருக்காவோ. நாங்க நம்ம வந்து ஒரு முன்னேறணும்னு சொல்லி நாங்க கழுத்த காலகட்டத்தில் அடகு வச்சு ஒரு கடை போட்டிருக்கு. இல்ல மம்மின்னு அவங்ககிட்ட காசு வாங்க நல்லாவா இருக்கும், நமக்கே ஒரு தன்னம்பிக்கை போயிடும். அதெல்லாம் மம்மி இழுக்காத. நல்ல சான்ஸ். இப்போ மம்மிட்ட சொன்னா ஒரு பெரிய கூட்டத்தில் வச்சு கொடுப்பாவோ. பழக்க தெரியாத கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் மாட்டிக்கிட்டே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு ஓட வேண்டியதான்.